ஏசாயா 51:22. கர்த்தராகிய உன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு வழக்காட போகிற உன் தேவனானவர் சொல்லுகிறதாவது, இதோ நான் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். நீ இதுவரை தத்தளித்துக் கொண்டிருந்த காரியங்கள், உன் வாழ்க்கை இதுவரை தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். உன் குடும்பத்திலே ஒரு சில மனிதர் மூலமாக உன் குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். உன் கடன் பிரச்சனை மூலமாக தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். நெருக்கத்தின் மூலமாக தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு நடுக்கடல்ல மாட்டின ஒரு பிள்ளை போல, ஒரு நடுக்காற்றில் நிற்கிற பிள்ளை போல பாதை அறியாமல் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறேன். உன் தத்தளிப்பை நான் எடுத்து போடுகிறேன். மாறாக உனக்காகவே நான் வழக்காடுகிறேன். உனக்காகவே நான் வழக்காடுகிறேன். உனக்கு ஒரு பலவீனம் என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது. உனக்கு கடன் பிரச்சனை என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது. உனக்கு பிரிவினை என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது. சமாதானம் இல்லாத ஒரு வழக்கு இருக்கிறது. ஒருமனது இல்லாத ஒரு வழக்கு இருக்கிறது. ஏதோ வாழ்க்கை ஏனாதானே என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மையான அன்பு இல்லை என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது. யாரை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை கேள்விக்குறியாக போய்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கு உனக்கு போய்கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை உனக்கு போய்கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவு இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த எல்லை எப்போது முடியும் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உனக்காகவே நான் வழக்காட நான் இறங்கி இருக்கிறேன். உனக்காகவே வழக்காட இறங்கி இருக்கிறேன். மாறாக உன் தத்தளிப்பை நீக்கி போடுகிறேன். உன் தத்தளிப்பை நான் எடுத்து போடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி உன் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை குடிப்பதில்லை. உக்கிரம் என்றால் கோபம். நீ கோபமான காரியங்களை, நீ பிரச்சனையான காரியங்களை, நீ வேதனையான காரியங்களை நீ குடிப்பது கிடையாது. இனிமேல் அதை நீ அருந்துவது கிடையாது. உக்கிரத்தின் அந்த கோபமான அந்த காரியங்களை உன் மனதிலே கொண்டு வந்து நீ வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறாய். இனிமேல் உக்கிரத்தை, பிரச்சனையை, வேதனையை நீ ஆவியில் ஆத்துமால குடிப்பது கிடையாது. மாறாக தேவன் உனக்காக வழக்காட இறங்கி விட்டார். தேவன் உனக்காக யுத்தம் பண்ண இறங்கி விட்டார். உனக்கு ஜெயம் ஆரம்பமாகிவிட்டது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாம் சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் இறங்கிட்டாரு. எங்கெல்லாம் வழக்காட வேண்டுமோ, எங்கெல்லாம் யுத்தம் பண்ண வேண்டுமோ, அங்கெல்லாம் யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுவரை உங்கள் மேலே ஏறி உங்களை நசுக்கினவங்க, இதுவரை உங்களை துன்பப்படுத்தி நசுக்கினவங்க, இதுவரை உங்களை குற்றப்படுத்தி பேசினவங்க, இதுவரை உங்களை நிந்தனைக்கு உட்படுத்தி பேசினவங்க, இதுவரை உங்களை அவமானப்படுத்தி பேசினவங்க, இதுவரை உங்களை ஒதுக்கி தள்ளி பேசினவங்க, இதுவரை உங்களை கீழே போட்டு உங்கள் மேலே ஏறி நடந்து உங்களை நிந்தனைக்கு உட்படுத்தினவர்கள், அவர்கள் வேறு ஒரு காரியத்தை பார்க்க போகிறாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது வாசியுங்கள். ஏசாயா 51:23. நல்ல கவனிங்க. இதுவரை யார் உங்களை சஞ்சலப்படுத்தினார்களோ, இதுவரை யார் உங்களை நிந்தனைக்கு உட்படுத்தினார்களோ, இதுவரை யார் உங்களை வேதனைக்கு உட்படுத்தினார்களோ, இதுவரை யார் உங்களை கேவலப்படுத்தினார்களோ, இதுவரை யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, அது எல்லாமே உங்களை கீழே போட்டு உங்கள் முதுகலை மிதித்து யாரெல்லாம் நடந்தார்களோ, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீர்கள் ஆனால், அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால், கர்த்தர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, உன்னை சஞ்சலப்படுத்திய கையில் அதை நான் கொடுக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் 11:12
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்தினவர்கள். உங்களுக்கு உங்கள் காதில் கேட்குற மாதிரி அவதூறு வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக எழுப்பினவர்கள், உங்களை கேவலப்படுத்தி பேசினவர்கள், உங்களை அவமானப்படுத்தி பேசினவர்கள், அது உங்களுக்கு தெரியும் அல்லது தெரியாமலே இருக்கும். அல்லது அடுத்தவர்களை பற்றி உங்களை பற்றி குற்றப்படுத்தி பேசினவர்கள் இருப்பார்கள். அதான் சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்தினவர்கள், உங்களை துன்பப்படுத்தினவர்கள். அவர்கள் உங்களை மேற்கொள்ளாமல் அவர்கள் இடறுவதை உங்கள் கண்ணு என்ன செய்ய போகிறது? பார்க்க போகிறது. காரணம் ஏன் அவர்கள் இடறுகிறார்கள்? காரணம், நீங்கள் சாதாரண ஆள் அல்ல, நீங்கள் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற பிள்ளைகள், இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிப்பு அடைஞ்ச போது வாக்குத்தத்தங்களை சுதந்திரமாக வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தத்துக்கு பாத்திரமானவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உரிமையானவர்கள். உங்கள் மேலே ஒருவனும் கை போட முடியாது. உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என் அனுமதி இல்லாமல் கீழே விழாது. நான் உங்களோடு இருந்து உங்களோடு யுத்தம் பண்ணி வழக்காடி உங்களுக்கு ஜெயத்தை மாத்திரம் கொடுக்க முடியாக நான் இறங்கி இருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதாவதுங்க, இந்த கடன் பிரச்சனை என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது, ஒரு நிரந்தர விளைவினை என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது, ஒரு பிரிவினை என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கு முடியவே மாட்டேங்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்படிப்பட்ட ஜெபிப்போம், இந்த பிரச்சனை முடிஞ்சிடுன்னு பார்ப்போம், முடியாது. ஜெபிப்போம், இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்ப்போம், முடியாது. இப்படி ஒவ்வொரு மாதமும் முடியும் நினைப்போம், முடியாது. இந்த பிரச்சனை தொன்று தொட்டு போய்கொண்டே இருக்கிறது. அப்போ இதுக்கு முடிவு தான் என்ன? இந்த பலவீனத்துக்கு முடிவு என்ன? இந்த பணப்பிரச்சனைக்கு முடிவு என்ன? ஒரு வேலைக்காரன், நிரந்தரமான வேலைக்காரன் கிடைக்கவில்லை, ஜெபித்து கொண்டு இருக்கனே, வழக்கு போய்கொண்டே இருக்கிறதே, முடிவு இல்லை. பல வருடங்கள் ஆகிவிட்டது, இதுக்குன்னு தீர்ப்பு வரல. எப்போ உனக்கு வேலை கிடைக்கும்? எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்வ? எப்போ சமாதானமான வாழ்க்கை வாழ்வ? எப்போ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வ? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உனக்கு நான் நீக்கி போட்டு உனக்காக வழக்காடுகிற கர்த்தர் என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், ஏசாயா 51 முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க. ஏசாயா 51:22 முதல் வரி, கர்த்தராகிய என் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய என்னுடைய ஆண்டவர். நல்லா வாயை திறந்து சொன்னா தான் உங்களுக்கு இறங்க வரல, இறங்க மாட்டார். உங்களுக்கு ஒரு கேஸும் கிடையாதா? யாருக்கு கேஸ் இருக்குது? கேஸுன்னு என்னென்னா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் அது ஒரு கேஸு. கேஸ் முடிவுக்குன்னு வராமல் இருக்குது. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? புரியுதா? ஒவ்வொரு கேஸ் இருக்கா உங்கள் வீட்டில், பல மாதங்களாக வாய்தா போயிட்டுருக்கா, தீர்ப்பு வராமல் இருக்குது. ஆமாவோ இல்லையா? தீர்ப்பு வராமல் இருக்குது. பலவீனத்துக்கு ஒரு முடிவு வராமல் இருக்குது. பணப்பிரச்சனைக்கு முடிவு வராமல் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் வழக்காடி அந்த கேஸை உங்களுக்கு முடித்து கொடுக்க போகிறேன். சந்தோஷமாக ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல செய்தி வருது, ஒரு ஹாப்பியாக சொல்லக்கூடாது ஆமே? நீங்கள் நினைக்கலாம், நீ வருஷம் சொல்லிட்டு தான் இருக்க, மாதமாக சொல்லிட்டு தான் இருக்க, கதை நடக்கலை. நீ விசுவாசித்தா ஒரு சில பேர் அப்படித்தான் நினைக்கிறீங்க. நான் என் கடமை ஆவியானவர் சொல்ல சொல்கிறேன், ஏற்றுக்கொண்டது உங்கள் கடமை இல்லவா? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு முட்டை பிரியாணி முன்னாடி வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்? ஹலோ, என்ன பிரியாணி? ஒரு போன்லெஸ் முன்னாடி வைக்கிறேன், சாப்பிட்டுருக்கங்க அப்படின்னு வைக்கிறேன், முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்ணுமா வேணாமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பந்தியில் உட்காந்துட்டீங்க, இலையை போட்டாச்சு, சாப்பாடை வச்சாச்சு, சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டீங்க. ஹலோ, பந்தியில் உட்காந்துட்டீங்க, இலையை போட்டாச்சு, சாப்பாடை வச்சாச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இலையை பார்க்குறீங்க, பாயை போட்டாச்சு, சாப்பாட்டை பார்க்குறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஓ, சிக்கன் 65 எலும்பு இல்லாமல் இருக்க போல தெரியுது.
போன்லெஸ் எலும்பெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, உருண்டையாக இருக்கே. ஓ இது கறி உருண்டை, இது சப்பை சதை பெருசாக இருக்குது, பிரியாணி அவ்வளோ பொடியரிசியாக இருக்கே. இதெல்லாம் கண்ணில் என்ன செய்றீங்க, பார்க்குறீங்க. பார்த்து போட்டு உட்காந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு போயிட்டீங்க. அப்படியே எந்திரிச்சு போயிட்டீங்க. பிரியாணி அப்படியே இருக்குது, சாப்பாடு அப்படியே இருக்குது. கடைசியில் என்ன செய்யுது, நீங்கள் வெறுமையாக போகிறீங்க. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? அல்லேலூயா. சாப்பாடுன்னு என்னது? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இதுக்கு பேர் என்னது? சாப்பாடு. அப்போனா இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் ஒரு சாப்பாடு வருது, இதுவரை சாப்பிடாத ஒரு சாப்பாடு, இதுவரை பார்த்திராத ஒரு சாப்பாடு. என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்காக வழக்காட போகிறேன், உன் தத்தளிப்பை எடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்காக வழக்காடுகிற எனக்கு இருக்கிறார், என் தத்தளிப்பை நீக்கி போகிற எனக்கு கூட இருக்கிறார், அதனால் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்டுட்டீங்கன்னு அர்த்தம். சாப்பிட்டுவிட்டு ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டுவிட்டு போகும்போது என்ன செஞ்சுட்டு போவீங்க? யாருக்காவது ஒரு வருமா வராதா? ஆனால் இந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பவுமே வராது. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கப்பட போகிறேன், உன் உக்கிரத்தின் அந்த வண்டல்களை இதுவரை குடித்த, வறுமையை குடித்த, பிரச்சனையை குடித்த, சஞ்சலத்தை குடித்த, நெருக்கத்தை குடித்த, சண்டையை குடித்த, கோபத்தை குடித்த, ஆனால் உக்கிரத்தின் கோபத்தின் வண்டல்களை இனிமேல் நீ குடிக்காத அளவுக்கு தேவனுடைய கரம் கூட இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறப் போகிறார்கள். எல்லாம் சொல்லுங்கள், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறப் போகிறார்கள். அல்லேலூயா. நீதிமானை சோதித்தறிந்து என்னை அறிகிற கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக, என் காரியங்களை உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு. எங்கெங்கே உங்களுக்கு வழக்கு இருக்கிறதோ அந்தந்த காரியத்தில் கர்த்தர் இறங்கி உங்களுக்காக பேசுகிறார், உங்களுக்காக பேசி ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதாவது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணதை இன்றைக்கி நம்மளுக்கு வாக்கு பண்ணுறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணார். அந்த வாக்கை இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க 2 நாளாகமம் 20:15-17. யார் சொல்கிறா? எல்லாம் சொல்லுங்க, யார் சொல்கிறா? சொல்லுங்க. கர்த்தர் சொல்கிறாரு. சொல்லுங்க, கர்த்தர் சொல்கிறாரு. அந்த ஏராளமான பிரச்சனையை பார்த்து நீ கலங்காத. இதோ யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, பயப்படாமலும் நாளைக்கு அவர் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், கர்த்தர் உங்களோட. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களையும், உங்களுக்கு பிரச்சனை மாறணும்னா இப்போ நான் சொல்லணும், எனக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களையும், எனக்கு எதிராக இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளையும், எனக்கு எதிராக இருக்கிற எல்லா நிந்தைகளையும், எனக்கு எதிராக இருக்கிற எல்லா அவமானங்களையும், எனக்கு எதிராக இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் இறங்கி எனக்காகவே வழக்காடி, எனக்காகவே யுத்தம் பண்ணி, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். கையை ஜாப்பாக நடி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்ப கர்த்தர் உங்களுக்காக வழக்காட வேண்டுமா? ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்காக ஜெயம் கொடுக்க வேண்டுமா? இந்த யோசபாத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். எப்படி என்றால், மோவாபியரும் அம்மோனியரும் 3 பேர் என்ன செய்கிறாங்க, விரட்டிட்டு வர்றாங்க. இந்த செய்தியை அவர் கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே நம்மளை அடிக்க வர்றாங்க, நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுது, நம்மளுக்கு வேதனை வரப்போகுது, நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிற முன்னக்கூடிய ஒரு அறிவிப்பு வருது. இப்போ உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருது, அடுத்த வாரம் நீ கடனை கொடுக்கலன்னா நான் கேஸ் கொடுப்பேன்னு ஒரு அறிவிப்பு வருகிறது. இந்த பலவீனத்தை எப்படி விட்டீங்கன்னா பெரிய போராட்டத்தில் இந்த பலவீனம் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வருது. ஒரு நெருக்கம் உங்களுக்கு வரப்போகுது, ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது, ஒரு போராட்டம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வாரத்துக்கு முன்னமே உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. ஜாக்கிரதை இருந்துக்க, பார்த்து இருந்துக்க, பார்த்து தொழில் பண்ணு, பார்த்து வியாபாரம் பண்ணு, குடும்பத்தில் பார்த்து இருந்துக்க, உனக்கு எதிராக சூழ்ச்சி நடக்குது, உனக்கு எதிராக போராட்டம் வந்துக்கிட்டு இருக்கு, உன்னை பழிவாங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியம் உங்கள் காதுக்கு வருது. உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் வேலையை பற்றி, உங்கள் தொழிலை பற்றி, உங்கள் பிஸ்னஸை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி எதிராக ஒரு சதித்திட்டம் எழும்பி வருகிறது. உங்கள் தொழிலுக்கு எதிராக, வியாபாரத்துக்கு எதிராக ஒரு சதித்திட்டம் எழும்பி வருகிறது. அப்படி வரும்போது இங்கே யோசபாத்துக்கு இப்படித்தானே ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்ன பாருங்க, 2ஆம் வசனம். சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கல் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய நகரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்படின்னா ஒரு அறிவிப்பு வருகிறது. யோசபாத்தே, தப்பிச்சுக்க, பொழைச்சிக்க, ஊரை விட்டு ஓடுறத ஓடிக்க, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் ஜனங்களையும் பாதுகாத்துக்கோ அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருகிறது. உங்களுக்கு இப்படி ஒரு அறிவிப்பு வருது, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அம்மா, உங்கள் பிள்ளை சரியில்லை, உங்கள் பிள்ளை மூலமாக பெரிய அவமானம் வரப்போகுது, சரி ஊரை விட்டு ஓடிட வேண்டியதுதான். யோசபாத் என்ன பண்ணார்? ஊரை விட்டு ஓடலை. அவர் என்ன பண்ணினார் என்று கேட்டால், இந்த வசனத்தை நீங்கள் வாங்கி 2 நாளாகமம் 20:13. அனைவரும் அவர்கள் பெண் ஜாதிகளும் கர்த்தருக்கு முன்பாக, அல்லேலூயா சொல்லுங்க, எங்க வீட்டில் இருக்கிற அனைவரும், எங்க குழந்தைகளும், எங்க தாத்தாவும், எங்க வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும், ஹலோ அத்தனை பேரும் யாருக்கு முன்பாக நிற்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எல்லாம் சொல்லுங்க, நானும் என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நிற்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களுக்காக வழக்காட வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமா? நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக குடும்பமாக நிற்கணும். கர்த்தருக்கு முன்பாக நீங்க வரணும். மாறாக இவர் செய்த காரியம் என்ன என்று கேட்டால், இவர்கள் எல்லாருமே என்ன செய்தார்களாம்? ஒருமனப்பட்டார்கள். என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டார்கள். இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்தில் ஜனங்களை எருசலேமிலே கூடிய சபையில் என்று என்ன செய்யறாங்க? இந்த வசனத்தை நல்லா படிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதா வாங்க என்ன செஞ்சாரு? 3 ஒரு பிரச்சனை மாறுறதுக்கு உண்டான வழி, ஒரு போராட்டம் மாறுறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் கர்த்தரை தேடுவதற்கு தேவ சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்க? வந்தார்கள். 2வது அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். 3வது கர்த்தரை தேடுறதுக்கு என்ன செஞ்சாங்க? ஆர்வமாக இருந்தாங்க. 4வது அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். இவர்கள் கத்தி சண்டை போட்டாங்களா? பீரங்கி எடுத்தார்களா? ஒன்றுமே செய்யலை. மாறாக இவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், எதிராளிகள் விழுந்தார்கள். இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு எதிராக சில எதிர்ப்புகள் இருக்கிறதா? உங்கள் தொழிலுக்கு எதிராக, வேலைக்கு எதிராக, வியாபாரத்துக்கு எதிராக, கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக பலவிதமான போராட்டங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா? அப்போனா உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போகுது என்று ஒரு செய்தி உங்களுக்கு வருகிறதா? நீங்கள் கைது செய்கிற வேலையில் ஒரு பெரிய துக்கம் வரப்போகுது என்று செய்தி உங்களுக்கு வருகிறதா? அப்போ யோசபாத்துக்கு இப்படித்தான ஒரு செய்தி வந்தது. ஆனால் இவர் செய்த காரியம் என்ன? அவர்கள் தேவ சமூகத்துக்கு முன்பாக வந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள், கர்த்தரை தேடினார்கள், உபவாசம் இருந்தார்கள், ஜெபித்தார்கள், தடையில் நீங்கினது, ஜெயத்தை
பார்த்தார்கள். கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் இந்த மாதத்தில் பல கேஸை முடிக்க போகிறார். ஒரு என்ன அதெல்லாம் நான் உங்களுக்கு செய்தி வருது, இன்றைக்கி உங்கள் பிரச்சனை முடிய போகுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் இறங்கி இந்த மாதம் நிறைய பேருக்கு வழக்காட போகிறாரு. இங்கே இருங்க, அவர் வழக்காருன்னா 5 லட்சம் கடனை வேண்டான்னு சொல்கிறதுக்காட்டி வழக்காடிடுவார். ஒரு சந்தோஷமாக சொல்லுங்கள் ஆமேன்னு. இங்கே இருங்க, நம்ம வழக்காடுனா எங்கள் வட்டியெல்லாம் வேணாங்க, அசலை கொஞ்சம் கொஞ்சமாக தர்றாங்க அப்படின்னா சரி கேட்க மாட்டான். ஆனால் இயேசு மகாராஜா இறங்கி அவன்கிட்ட போய் வழக்காரன்னா, ஐயா சாமி கர்த்தாவே நான் பணமே வாங்கலை வேண்டான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி செய்யும்படி சொல்லும்படி கர்த்தர் வழக்காடுதல் அப்படி தான் இருக்க போகுது. அல்லேலூயா. இவர் வழக்காடினார்னா, இவர் பேசினார்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இந்த யோசபாத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவர் வழக்காடுற காரியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவர் வழக்காடுற காரியம் எதிராளியை கீழே விழ வைக்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவங்க போனவங்க சண்டைக்கு போனவங்க என்ன பண்ணாங்க, சண்டைக்கு போனவங்க கத்தியும் எடுக்கலை, கடப்பாரம் எடுக்கலை, ஈட்டியும் எடுக்கலை, பீரங்கி எடுக்கலை, நேராக போனாங்க. அவரவர் படுத்து கிடந்தாங்க. படுத்து கிடந்தவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டால், கழுத்தில் ஒரு நெக்லஸு, கையில் ஒரு கடகம், காலில் ஒரு கொலுசு, எல்லாரும் கிட்டத்தட்ட 25 பவுனை போட்டு சண்டைக்கு வர்றாங்க. இவங்களுக்கு கொடுக்கணும்னே போட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கணும்னே போட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. சண்டைக்கு போனவங்க பார்த்துக்கொள்ளுங்க, சாக்கோட வர்றாங்க. சண்டைக்கு போய் இரத்த காயத்தோட உடம்பு டயர்டாக தானே வரணும். ஆனால் இவங்க எப்படி வர்றாங்க, சாக்கு மூட்டையோட வர்றாங்க. சாக்கு மூட்டையில் என்ன இருந்துச்சு, புண்ணாக்கு இருந்துச்சு. எத்தனை நாள் சாக்கு மூட்டையில் எல்லாத்தையும் அழுறாங்க, எத்தனை நாள் அழுறாங்க, 3 நாள் அழுறாங்க. கர்த்தர் வழக்காடினால 3 நாளாக பொக்கிஷங்கள் அள்ளிட்டு வர்றாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணனால 3 நாளாக என்ன செய்கிறாங்க, பொண்ணையும் பொருளையும் என்ன செய்கிறாங்க, அள்ளிட்டு வர்றாங்க. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 4ஆம் அதாவது 25 படித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர்கிட்ட உங்கள் வழக்கை அவட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா, யோசபாத் என்ன பண்ண இந்த பிரச்சனை அவட்ட ஒப்படைச்சார். புரியுதுங்களா? எப்படி ஒப்படைச்சார், எப்படி ஒப்படைச்சாருன்னா, அவர் சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்க, சிறு பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் வந்தாங்க. ஓகே, இங்கே இருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு வழக்காட வேண்டுமா? உங்களுக்கு பணம் கேட்குறவன் பணமே வேணாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு வழக்காடணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், தேவ சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு கர்த்தர் முன்பாக யார், அம்மா மட்டும் வந்தாங்களா, இல்லை ஐயா மட்டும் வந்தாரா, யார் யார் வந்தது, யார் யார் வந்தது, எப்படி யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் குமாரரும் கூட. அப்போனா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், வரணும். ஓகே, எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் வருவோம், குடும்பமும் வருவோம். ஒரு ஆள் ஒரு ஆள் வராமல் இல்லை. பிரச்சனை மாறணும்னு வந்துதான் ஆகணும். உங்கள் கேஸ் முடியணுமா, உங்கள் வழக்கு தீரணுமா, கடன் பிரச்சனை வழக்கு தீரணுமா, விளைவின வழக்கு தீரணுமா, பிரிவினை வழக்கு தீரணுமா, சண்டை வழக்கு தீரணுமா, இடத்து பிரச்சனை வழக்கு, வீட்டு வழக்கு எல்லாம் தீரணும்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், யோசபாத் செய்தது போல் அவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்க, வந்தார்கள். அடுத்து ஒருமனப்பட்டார்கள், அடுத்து அவரை தேடினார்கள், அடுத்து உபவாசித்தார்கள். நடந்த காரியம் அது ஜெயத்தில் முடிந்தது. இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49:25. அல்லேலூயா.
இதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே வெளிப்படுத்தலாம். ஏசாயா 49:25 பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நாட்களிலே அநேக, அது தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், அது உலகத்து பிள்ளைகளாக இருக்கட்டும், இயேசுவை அறிந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், இயேசுவை அறியாத பிள்ளைகளாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில் பிசாசு அழகாக விளாண்டு கொண்டு இருக்கிறான். பெற்றோர்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் தனக்குத்தானே வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு தனக்குத்தான் வழியை பின்பற்றி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ இங்கே அமர்ந்திருக்கிற யாராவது தன்னுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இந்த இடத்துல நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கலங்கி நீங்கள் தவித்து நீங்கள் வந்து கொண்டு இருந்தீங்கன்னா, என் பிள்ளையை எப்படி வளர்ப்பேன், என் பிள்ளையை எப்படி படிக்க வைப்பேன், என் பிள்ளையை எப்படி ரட்சிக்குள் நடப்பேன், என் பிள்ளையை எப்படி கடவுள்களை கொண்டு வருவேன், என் பிள்ளைகளை எப்படி காலேஜ் படிக்க வைப்பேன், என் பிள்ளைகளை எப்படி திருமணம் முடித்து வைப்பேன், என் பிள்ளைங்க வாழ்வு நல்லா இருக்குமா, என் பிள்ளைங்க எலும்புமா, என் பிள்ளைங்க பிரகாசிக்குமா, என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ, நான் பட்ட கஷ்டம் மாதிரி, நான் பட்ட வேதனை மாதிரி, நான் பட்ட அவன மாதிரி என் பிள்ளைங்க படப்போகிறதோ அப்படிங்கிற கலக்கத்தில் வேதனையில் அந்த நினைப்பில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்வார், உங்கள் பிள்ளைகளை நான் ரிச்சிப்புகள் நடத்தி உங்கள் பிள்ளைகளை கடைசி வரைக்கும் கரம்பிடித்து நடத்தி அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உன் பிள்ளையை பத்தி கவலைப்படாத. அல்லேலூயா. அதான் இங்க வசனம் சொல்லு. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. உன்னோடு வழக்கரோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகள் என்ன செய்வேன், ரட்சித்துக் கொள்ளுவேன். உன் பிள்ளைங்க தப்பான வழியில் போய் கொண்டிருக்கிறதா கர்த்தர் இறங்கி வழக்காட போறாரு. உன் பிள்ளைங்க உனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதா கர்த்தர் வழக்காட போகிறாரு. உன் பிள்ளைங்க வாழ்க்கை அது கேள்விக்குறியா இருக்கிறதா கர்த்தர் வழக்காட போகிறாரு. உன் பிள்ளைகளை பத்தி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா, கர்த்தர் உன் பிள்ளைக்காக இறங்கி வழக்காட போறாரு. என் பிள்ளை வெளிவனத்தில் இருக்கு, என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்குமா என்று கலங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறாயா, கர்த்தர் உன் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்து உன் பிள்ளையை ரட்சித்து உன்னை பரலோகத்தில் சேர்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போறாரு. அவர் உன் பிள்ளைக்காக வழக்காடுகிற தேவன், உன் பிள்ளைக்காக இறங்குற தேவன். நீ பிள்ளையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய், உன் பிள்ளையை படிக்க வழி இல்லாமல் திகைத்து போய் கொண்டிருக்கிறாய், உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல கலங்கி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளை தப்பான வழியில் போய் கொண்டிருக்கிறது, எவனை பிடிச்சி போய் கொண்டிருக்கிறான், பிசாசு பிள்ளையை பிடிச்சி போய் கொண்டிருக்கிறது. நான் அங்க இறங்கி உன் பிள்ளையை பிடிச்சவனை இறங்கி வெற்றி அவனோட வழக்காடி உன் பிள்ளையை மீட்டெடுத்து நான் ரட்சித்து உன் பிள்ளைய நான் நடத்த போறேன். உன் பிள்ளையை பத்தி நீ கவலைப்படாத. கப்பர கம்மல ஹத்தினிமா மகபூரா ஹத்தினிமா. நீங்கள் பிள்ளையை படிக்க வைக்கலாம், ஆனால் ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் கர்த்தர். உன் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த வசனம் சொல்லுகிறது நல்லா கவனிங்க. கர்த்தராகிய உன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு வழக்காட போகிற தேவன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை திருப்பி நீங்கள் வாசிங்க. ஏசாயா 49:25. இங்கே பாருங்க, சிறைப்படுத்தப்பட்டவர்கள். அப்போனா ஒரு சிறை உங்களை ஆண்டு கொண்டே இருக்கிறது, ஒரு ஜெயிலு போல ஒரு பிரச்சனை உங்களை ஆண்டு கொண்டே இருக்கிறது. அப்போனா என்ன ஜெயிலுக்குள்ள இருக்கிறீங்க, எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த சிறையிலிருந்து உன்னை நான் விடுவிக்க போறேன், அந்த சிறையிலிருந்து உன்னை என்ன செய்ய போறேன். ஏன்னா கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்கப்பா. கப்புரா கம்முலா கத்தாராப்பா ரக்கலா தூ சம்முரா கத்தினி மாலரா பகுதி ஷிமி கதவு நம்மளா கரலரபா. நல்ல கவனிங்க. பலவந்தான கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். அதாவது எப்படின்னு கேட்டால், கொள்ளையடிக்கப்பட்ட காரியங்கள், உங்களிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்ட காரியங்கள், உங்களுடைய சுகம் அபகரிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பலன் அபகரிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பணம் வட்டியாக அபகரிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் சமாதானம் அபகரிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் அன்பு அபகரிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் இரக்கம் பிடிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து தவித்து இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் இழந்ததை அவர் திரும்ப உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க முடியும். உங்களை வாழ வைக்க போறார். தசிபாலா போகா தினிமாலா ரகுலா பாத்து சம்மு ரக்கத்தைடி ரிமக்கத்துரபா. அன்பை இழந்திருக்கீங்களா? அன்பு பிடுங்கப்பட்டு இருக்கிறதா? சமாதானம் பிடுங்கப்பட்டு இருக்கிறதா? ஐஸ்வர்யம் பிடுங்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை யாரெல்லாம் இருக்கிறீங்க? சமாதானம் இல்லைங்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா?
அன்பு இல்லையே, ஏதோ ஒரு ஏனதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கீங்களா? ஒரு உண்மையான பாசம் எனக்கு இல்லையே, உண்மையான அன்பு இல்லையே, ஏதோ பொம்மை போல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் அன்பு பறிக்கப்பட்டு விட்டது, என் சமாதானம் பறிக்கப்பட்டு விட்டது, என் கணவர் என்னை நேசிக்கவில்லை, என் மனைவி என்னை நேசிக்கவில்லை, எனக்கு வர வேண்டிய அன்பு எங்கேயோ போய்விட்டது என்று தவித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் அன்பு பிடுங்கப்பட்ட அன்பை, பிடுங்கப்பட்ட சமானத்தை, பிடுங்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வழக்காடி திரும்ப கொண்டு வந்து உங்க கையில கொடுக்க போறாரு. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதமாக, அது ஜெயத்தின் மாதமாக அது மாற போகிறது. ஷப்பல ஹம்மர ஹதீனி மாதுரபா. அல்லேலூயா. தேவரே செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் உங்களுக்கு வழக்காட போறார். இந்த மாதம் எல்லா கேஸும் உங்களுக்கு முடிய போகுது, எல்லா வழக்கு தீர போகிறது. அவர் எளியவனை குப்பையில் தூக்கி இருக்கிறவர் ராஜாக்களோடும் பிறப்புகளோடு அமர பண்ணுவார். நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் சங்கீதம் 43:1 கப்பாரா. சங்கீதம் 43:1 அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தேவனே, இயேசுவே, எனக்காக வழக்காடி உம்மை அறியாத ஜாதியார், உம்மை அறியாத மனிதர்கள் என்னோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு பேசி அவரோடு வழக்காடி எனக்கு ஜெயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறபடியே நடப்பதாக. தகப்பனை துதிக்கிறோம், பிதாவை துதிக்கிறோம். எங்களோட இடைப்பட்டதுக்கு நன்றி. இந்த மாதத்தில் அநேக காரியங்களுக்கு வெற்றி வாங்கி கொடுக்க போகிறீங்க. அநேக காரியங்கள் ஜெயமாக மாறுகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.